கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் ஏதோ ஒரு வெறுமையான கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆசரிக்காமல் நாம் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆசரிக்கிறவர்களாய் காணப்பட அழைக்கப்படுகிறோம். இயேசு ஏன் முன்னணியிலே கடத்தப்பட்டார் என்ற தலைப்பின் கீழே நாம் கடந்த 2 செய்தியை பார்த்தோம். அதற்கு முன்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நட்சத்திரத்தை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 செய்தி வெளியிட்டிருக்கிறேன். அதை பாருங்கள், பயனடைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டு நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர்களாய் காணப்பட அழைக்கப்படுகிறோம். இப்பொழுதும் இந்த செய்தியில், கடந்த 2 செய்தியில் இயேசு ஏன் முன்னணியில் கடத்தப்பட்டார், அதனுடைய பயன் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதில் முதலாவது நாம் தியானித்தது அசுத்தம் நிறைந்த, அருவருப்பு நிறைந்த, நாற்றம் எடுக்கப்பட்ட அந்த முன்னணியில் இயேசு கடத்தப்பட்ட பொழுது அந்த முன்னணி பரிசுத்தமாக்கப்பட்டது. அதுபோல் நாற்றம் எடுக்கப்பட்ட, அசுத்தம் நிறைந்த, அருவருப்பு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசுக்கு இடம் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். 2வதாக, இருள் நிறைந்து காணப்பட்ட அந்த முன்னணி மகிமையான இயேசுக்கு இடம் கொடுத்த பொழுது அது பிரகாசமடைந்தது, இருள் நீங்கினது என்பதை குறித்து பார்த்தோம். அதே போல் இருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுக்கு இடம் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இப்போது 3வதாக நாம் இந்த முன்னணியை குறித்து அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த முன்னணி முதல்ல அசுத்தம் நிறைந்ததாக காணப்பட்டது, அசுத்தம் நீங்கிச்சு. இருள் நிறைந்ததாக காணப்பட்டது, இருள் நீங்கிட்டு. இப்போது இன்னும் இந்த முன்னணி எப்படிப்பட்ட நிலைமையில காணப்பட்டது அப்படின்னா, யாரும் விரும்பாத இடமாக காணப்பட்டது, ஒரு ஒதுக்கப்பட்ட இடமாக காணப்பட்டது. ஆமாவா இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டில் படுப்பீங்களா, வீட்டில் தங்கியிருப்பீங்களா, மாட்டுக்கொட்டையில் தங்கியிருப்பீங்களா? ராத்திரி மாட்டுக்கொட்டையில் படுப்பீங்களா? விரும்புவீங்களா மாட்டுக்கொட்டையில் படுக்கிறதுக்கு? அல்ட்டா உங்கள் மிருக ஜீவன் கட்டி வைக்கிற ஆடோ மாடோ கட்டி போட்டிருக்காங்களே, அந்த மிருக ஜீவன் படுக்கிற இடத்துல படுப்பீங்களா? அதை விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்கள? அதே போல் இந்த முன்னணிங்கிறது யாரும் விரும்பாத இடம். இப்படி விரும்பாத இடத்துல யாரும் அங்கே விரும்பி வரவும் மாட்டாங்க. அப்பேற்பட்ட இடத்துல இயேசு கடத்தப்பட்டார். இயேசு கடத்தப்பட்ட பொழுது என்ன நடந்தது? நல்லா கவனிங்க. முதல்ல அந்த விரும்பாத இடத்துல, அசுத்தம் நிறைந்த அந்த இடத்துல இயேசு கடத்தப்பட்ட பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். 2வது, இருள் நிறைந்த அந்த இடத்துல இயேசு கடத்தப்பட்ட பொழுது அது பிரகாசித்தது என்று சொல்லி பார்த்தோம். இப்போ 3வது, ஒருவரும் அதை விரும்பி வராத இடத்துல இயேசு கடத்தப்பட்ட பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அங்கு மேய்ப்பர்கள் எல்லாரும் வர்றாங்க. முதல்ல அந்த இடத்துல தேவதூதர்கள் எல்லாரும் இறங்கி வந்துட்டாங்க. பரலோகமே அங்கே வந்துட்டுங்க. அந்த இடம் பரலோகம் போல் ஆயிட்டு. அல்லேலூயா. யாரும் விரும்பாத இடம், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட இடம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட இடம் எப்படி ஆயிட்டு? தேவதூதர்கள் இறங்கி வந்துட்டாங்க. 1. 2வது,
அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். யாரு? மேய்ப்பர்கள். ஆக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு வந்து பார்ப்போம். வந்து மற்றவங்க எல்லாருக்கும் போய் சொல்கிறாங்க. அப்போது எல்லாரும் வந்திருப்பாங்க. இப்படி ஒரு பெரிய கூட்டம் வர்றதை பார்த்து சத்திரத்துக்குள்ளே இருந்த பெரியவங்களாம் எல்லாரும் வந்திருப்பாங்க. எல்லாரும் தேடி வந்தாங்களா இல்லையா? விரும்பாத இடம், ஒதுக்கப்பட்ட இடம், வெறுக்கப்பட்ட இடம், எல்லாரும் அந்த அதிசயத்தை பார்க்காங்க. ஏன்? அந்த முன்னே இயேசுக்கு இடம் கொடுத்தது. ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தெய்வச்சனமே, அலட்டா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலை நிமித்தம் உங்களை ஒதுக்கி வச்சுருந்துருப்பாங்க. உங்கள் தரித்திரத்தை நிமித்தம் உங்களை வெறுத்து இருப்பாங்க. உங்களுடைய வியாதி நிமித்தம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, யாராலும் விரும்பாத வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். இயேசுக்கு இடம் கொடுத்து பாருங்கள். இயேசுக்கு இடம் கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை பரலோகமாயிரும். தேவதூதர்கள் இறங்கி வந்துடுவாங்க. அதை பார்க்க எல்லாரும் ஓடி வருவாங்கங்க. எல்லாரும் ஓடி வருவாங்கங்க. உங்களை தேடி ஞானிகள் வந்தாங்களே, பொண்ணு பொருளே கொண்டு வந்தாங்களே, உங்களை தேடி ஆட்கள் வருவாங்க. செல்வம் வரும். உங்களை தேடி எல்லாம் மேன்மையும் வந்துடும். உங்களை ஒசத்திடுவாருங்க. அந்த இடம் சும்மா இப்போ 2023 வருஷம் ஆகுது. மகிமையாய் உலகத்தின் ஜனங்கள் இன்றும் வந்து பார்த்து விட்டு போகும்படியாக உயர்த்தப்பட்டதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான தேவச்சனமே, இயேசுக்கு இடம் கொடுக்கும்போது ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, ஒருவராலும் விரும்பப்படாத சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா இயேசுக்கு இடம் கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும். உங்களை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ எல்லோரும் வருவாங்க. யாரெல்லாம் அற்பமாக என்னாங்களோ அவங்க எல்லோரும் வருவாங்க. சத்திரத்துக்காரன் போப்பா 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 உனக்கெல்லாம் இடம் இல்லை போ அப்படின்னு வெறுத்திருப்பான், ஒதுக்கியிருப்பான். அவன் வந்து அந்த அதிசயத்தை பார்த்துருப்பான். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எவ்வளவு மகிமையாய் உயர்த்தப்பட்டாச்சு. ஒன்றை உயர்த்ததாங்க இயேசு அந்த முன்னணியை தெரிந்து கொண்டார். அந்த முன்னணியை எப்படி வசத்தினாரோ அதே போல் ஒன்றை வசத்தாங்க. உன்னை தேடுகிறார், உன்னை விரும்புகிறார், உன்னை எதிர்பார்க்கிறார். எதற்கு? ஒன்றை உயர்த்த. அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் 1980 தான் நான் இயேசுக்கு இடம் கொடுத்தேன். அதுக்கு முன்னால் நான் ஒரு ரகசிய கிறிஸ்தவ, அல்லாட்டா கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் தரித்திரம், கஷ்டம், ஏழ்மை, வறுமை, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை. வேலை பார்க்குற இடத்துல எங்கள் முதலாளி மீதி வைக்கிற சாப்பாடை தான் நான் சாப்பிடுவேன். எளிமையான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, வாலிப நாட்களில். அந்த சமயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுத்தேன். இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார், என் சூழ்நிலையை மாற்றினார். ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸை கொடுத்தார், கடினமாய் உழைப்பதற்கு வேண்டிய பலனை கொடுத்தார், கிருபையில் கொடுத்தார், மனுஷிக ஒத்தாசையில் கொடுத்தார். யாரெல்லாம் விருத்தாங்களோ எல்லாரும் வந்தாங்க. எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம், நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுச்சுன்னா, அங்கே உட்காரு, அங்கே உட்காரு, அங்கே உட்காரு, இங்கே உட்காரு, எல்லாம் வசதியாக இருப்பாங்க. அங்கே உட்காருப்பா, தென்னையில் உட்காரு,
வெளியே தண்ணியில் உட்காந்துரு. அவங்க பிள்ளையெல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடித்து மீதி இருந்தால் கொடுப்பாங்க. கஷ்டம். அவ்வளோ வெறுக்கப்பட்ட நூலை, அவ்வளோ அருவறுக்கப்பட்ட சூழ்நிலை, ஒதுக்கப்பட்ட நிலைமைங்க. இயேசுக்கு இடம் கொடுத்தங்க. இயேசுக்கு இடம் கொடுத்தங்க. எனக்கு திறமைக்கு மிஞ்சின, நான் எண்ணி பார்க்க முடியாத ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸை கொடுத்தாரு. அதை செய்வதற்கு வேண்டிய பலனை கொடுத்தாரு, கிருபையில் கொடுத்தாரு, மனுஷிக ஒத்தாசையை கொடுத்தாரு. கொஞ்சம் கூட இப்போ நான் யோசித்து பார்த்தாலும் இதெல்லாம் எப்படியா நடந்தது அப்படின்னு யோசிப்பேன். பல ஆயிரங்கள் சம்பாத்தியம் பண்ணி என் வறுமை போச்சு, என் தரித்திரம் போச்சு, கடன் போச்சு, கஷ்டம் போச்சு, வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நல்ல ஒரு செழிப்பை கற்றுக் கொடுத்தார், மேன்மையை கொடுத்தார். கடைசியில் நல்ல பிஸ்னஸ் எடுத்துருக்கும் போது, நீ பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ள நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், வா, எல்லாத்தையும் போட்டுட்டு வா அப்படின்னாரு. வந்த ஊழியத்திலையும் கர்த்தர் ஒரு குறை இல்லாதபடி மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ சொல்கிறாங்க, ஏன் ஒரு முறை வந்துட்டு போயா, யாரெல்லாம் வெறுத்தாங்களோ, விட்டா உறவினர்கள் வெறுத்தாங்களோ, ஒரு முறை வந்துட்டு போ, நீ ஜெபம் பண்ணிட்டு போனால் போதும். பெருமைக்காக இல்லைங்க, நீங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுத்து பாருங்கள். நீ ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா, வெறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா, இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்கள். நான் சாட்சிங்க, நான் சாட்சி. எனக்கு பெருமைலாம் இல்லைங்க. நான் இன்னும் யார் கூப்பிட்டாலும் தாழ்மையோடு தான் போகிறது, தாழ்மையோடு தான் போகிறது. ஒன்று வயசுத்துவா, அதற்கு தானுங்க அந்த முன்னணியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஐயா, முன்னணியை யாரும் விரும்ப மாட்டாங்க, எல்லாரும் வெறுப்பாங்க, எல்லாரும் ஒதுக்கி வைக்கப்பட்ட இடம். அப்பேற்பட்ட இடத்த முன்னணியில் இயேசுவுக்கு இடம் கொடுக்கப்பட்டதும் ஒசத்தப்பட்டது. நீ இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும், உங்கள் குடும்பம் உயர்த்தப்படும், உங்கள் சந்ததி உயர்த்தப்படும், உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் உயர்த்தப்படும். உங்களை மேன்மையாய் வைப்பதற்காகத்தான் இயேசு தாழ்மையாக வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, யாராலும் விரும்பப்படாத இடத்த இயேசு தெரிந்து கொண்டார். ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, விரும்பாத சூழ்நிலையில் இருக்கிற ஒன்றை தேடிதான் இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுக்கு இடம் கொடுங்க. ஐயா, சத்திரத்தில் இடம் இல்லை, வசதியான இடத்துல இடம் இல்லை, வெறுக்கப்பட்ட இடம், ஒதுக்கப்பட்ட இடம் தன் இடத்தை கொடுத்தது. நாற்றம் எடுக்கப்பட்ட இடம், அருவருப்பான இடம் தன் இடத்தை கொடுத்தது. இருள் நிறைந்த இடம் தன் இடத்தை கொடுத்தது. என்ன ஆயிற்று? பரிசுத்தமாக்கப்பட்டது, பிரகாசம் அடைந்தது, எல்லாரும் தேடி வரும்படியான ஒரு மகிமையான இடமாய் மாற்றப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவச்சனமே, வாழ்க்கை நாட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, இருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்க. இயேசுவுக்கு ஒரு இடம் கொடுத்து பாருங்க, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க, இயேசு உங்களை அழைக்கிறாருங்க, உங்கள் மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு இடம் கொடுத்து பாருங்க. இந்த முன்னணி இடம் கொடுத்தது, ஐயோ நான் நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கேனே, இந்த மகிமையானவரே, பரவாயில்ல, எனக்கு நான் என் இடத்த கொடுக்கேன், இடத்த கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நாற்றம், பாவம், அசுத்தம், அருவருப்பு எல்லாம் நீங்கிவிடும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் விலகிவிடும். உங்கள் வாழ்க்கையை யாரெல்லாம் வெறுத்தார்களோ, அருவருத்தார்களோ, விரும்பாதபடி ஒதுக்கினார்களோ, அவர்கள் எல்லாரும் தேடி வரும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். அந்த இயேசு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாயா? மகனே, மகளே,
உன் உள்ளத்திலே எனக்கு இடம் தரமாட்டாயா? உன் வாழ்க்கையில் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாயா? உன் குடும்பத்தில் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாயா? உன்னுடைய கையின் பிரயாசங்கள் தொழிலில் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாயா? எதிர்பார்த்து வந்து நிற்கிறாருங்க. அன்றைக்கு பாலகனாய் பிறந்த இயேசு இன்றைக்கு மகிமை நிறைந்தவராய் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை பிரகாசிக்க பண்ணி, உங்களை உயர்த்துவதற்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான தேவச்சனமே, எத்தனை நாள் தான் இந்த பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? எத்தனை நாட்கள் தான் இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? எத்தனை நாள் தான் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? இயேசுக்கு இடம் கொடுத்து பாருங்க. இயேசுக்கு இடம் கொடுத்து பாருங்க. அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையை வைத்துவார். இயேசுக்கு இடம் கொடுக்கலாமா? கண்ணீரோடு ஜெபிங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாவியை தேடி தான் இயேசு வந்திருக்கிறார். பாவியை தேடி தான் இயேசு வந்திருக்கிறார். அந்த பாவத்தை நீக்கி பரிசுத்தப்படுத்தி அந்த பாவியை மகிமையான மகனாய் உயர்த்துவதற்கு தான் இயேசு வந்திருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கட்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க இருளை நீக்கட்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுங்க. இயேசுக்கு இடம் கொடுங்க. நீங்கள் இயேசுக்கு இடம் கொடுக்காம ஒரு காரியத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இயேசுக்கு நீங்கள் முழுமையாக இடம் கொடுக்காமல் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிக் கொண்டிருக்கிறது அர்த்தம் இல்லை. இயேசுக்கு இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. இயேசு இல்லாத இடத்துல அங்கு வெறுமை, இருள், அசுத்தம். இயேசுக்கு இடம் கொடுங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் இல்லாது இயேசுவே, நான் முன்னனே போல முழுமையாக என் இடத்தை கொடுக்குறேன், என் வாழ்க்கையை கொடுக்குறேன், முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, முன்னணியிலே இயேசு கடத்தப்பட்டார் என்ற வார்த்தையின்படி அந்த முன்னணியின் சூழ்நிலை அருவருப்பு நிறைந்தது, அசுத்தம் நிறைந்தது, நாற்றம் நிறைந்தது. ஆண்டவரே, இருள் காணப்பட்டது. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு விரும்பாத இடமாய் காணப்பட்டது. அப்பேற்பட்ட இடத்துல நீர் கிடத்தப்பட்ட பொழுது அந்த இடம் பரிசுத்தமாக்கப்பட்டதே, அந்த இடம் பிரகாசித்ததே, அந்த இடம் உயர்த்தப்பட்டது. எல்லாரும் தேடி வந்தாங்களா? அதே போல என் வாழ்க்கையும் அசுத்தம் நிறைந்து காணப்படுகிறதப்பா. நான் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, அருவருப்பான காரியங்களில் ஈடுபட்டு என் வாழ்க்கையை நாற்றம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையிலும் பிசாசின் ஆதிக்கத்தினால இருளாய் காணப்படுகிறது. எல்லாரும் என் சூழ்நிலையை கண்டு ஒதுக்கி வெறுத்து ஒருவரும் என்னை விரும்பாம ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களே. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆய்வுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில பிரவேசிக்க இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் இடம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில பிரவேசிப்பீராக, அவருடைய உள்ளத்தில் பிரவேசிப்பீராக, அவருடைய குடும்பத்தில் பிரவேசிப்பீராக. பிரவேசித்து எல்லா சுத்தத்தையும் நீக்கி பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லா இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து பிரகாசிக்க பண்ணுவீராக. இதுவரை யார் யாரெல்லாம் வெறுத்தார்களோ, ஒதுக்கி வைத்தார்களோ, ஒருத்தரும் விரும்பாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, எல்லாரும் விரும்பி தேடி வரும்படியாக உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை உண்மையாகவே அன்பு பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கத்தக்கதாக, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கத்தக்கதாக நீ கிருபை செய்வீராக. தேவதூதர் சொன்னான், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தின்னு. அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் எங்களுடைய இருதயத்தில் வாழ்க்கையில்
இயேசுவுக்கு முழுமையாக இடம் கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக உடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி பிரகாசிக்க பண்ணி உயர்த்தும்படியாய் செபிக்கிறேன். உடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு உண்மையிலே மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுது. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் இயேசுக்கு இடம் கொடுத்துட்டீங்கல்ல. நீங்கள் இயேசுக்கு இடம் கொடுத்துட்டதுனால இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டார், உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார். சரியா? அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தத்தெல்லாம் நீக்கிட்டு பரிசுத்தப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் நீக்கி உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறார். உங்களுக்கு சந்தோஷம் தானா? ஓகே, காட் பிளஸ் யூ. ஒரு சந்தோஷமான கிறிஸ்மஸ் பண்டிகை நீங்கள் ஆசரிக்க போகிறீங்க. இயேசுக்கு முழுமையாக இடம் கொடுத்துருங்க. இயேசுக்கு இடம் கொடுத்துருங்க. இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டாருன்னா மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்மஸ் பண்டிகை நல்ல சந்தோஷத்தோடு நீங்கள் ஆசரிக்கணும். இயேசுவோடு கூட சந்தோஷமாக இருக்கணும். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது போன்ற செய்திகள், ஜெபங்கள் நாங்கள் எங்களுடைய ஜீவாமனோ யூடியூப் சேனலில் வெளியிட்டுருக்குறோம். பாருங்கள், பயனடைங்க, மற்றவர்களுக்கு அறிவுப்படுத்துங்க. உங்களை மாதிரி மற்றவங்களும் இயேசுக்கு இடம் கொடுக்கட்டும். இடம் கொடுத்து அவங்களும் அந்த மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சரியா? அறிமுகப்படுத்துங்க. விரும்பினா எங்கள் ஜீவாமனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஆழமான சத்தியங்களை நீங்கள் கேட்டு அறிந்து இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே வளரவும் வேர்கொள்ளவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களிலே மிகுந்த சந்தோஷத்தினாலே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.